இந்த கஸ்டமர் எனக்கு லக்கி கஸ்டமர் போல. ஏன்னா நான் தூங்கி எழுந்துக்கும் போதே இவங்க ஃபோனில் தான் எழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேம்மா, நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம், இன்னைக்கு தான் வந்தோம், இன்னைக்கு வந்துருவோன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸோ அதனால் எனக்கு ஒரு கேக் ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஓகே, எப்பவுமே இல்லைன்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை ஓகே, நம்மளால க்ரீமில் தானே இமீடியட்டாக பண்ண முடியாது, சாக்லேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஹார்ட் இன் ஷேப்பில் போட்டுட்டு, அவங்க ஹஸ்பண்டில் அதனால ஒரு ஹார்ட் இன்னை போட்டுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்க குட்டி பாப்பா தர மாதிரி கேக் ரெடி பண்ண சொன்னதெல்லாம் ஹாப்பி பர்த்டே டாடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த கேக்கை முடிச்சாச்சு. அப்புறம் அவங்க லொக்கேஷன் எங்கள் தெருவில் தான் இருக்குன்றதால அதை நானே வேகமாக எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணிட்டேன். ஒரு ப்ரௌனி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு பார்க்க கொடுத்துருந்தேன். அப்புறம் நீங்கள் காஞ்சிபுரம் லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா ஏபி ஹோம் பேக்ஸ் கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் அக்கேஷன்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் எனக்கு லக்கி கஸ்டமர் போல. ஏன்னா நான் தூங்கி எழுந்துக்கும் போதே இவங்க ஃபோனில் தான் எழுந்தேன்னு வச்சுக்கோ.